கேபிஎல் சென்டர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஓகே. இந்த வீடியோ தான் ஐ திங்க் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ. ஒரு இண்டிவிஜுவல் மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம எடுத்து ரிவ்யூ பண்றது. ஓகே. இதுக்கப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒண்ணா நம்ம வந்துட்டு ரிவ்யூ பண்ண போறோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து ரிவ்யூ பண்ண போறோம். அந்த ஃபண்ட் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட். ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க, ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்க, இல்ல இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவங்க கேள்விப்படாம இருக்க முடியாது இந்த ஃபண்ட். ஓகே. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒரு ஃபண்ட் அப்படின்னா அது வந்து ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட். ஓகே. இது வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டை பத்தி டீட்டெயிலா வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மூலமா நான் தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதே டயத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அடைஞ்சிட்டாங்க. இந்த 10,000 சப்ஸ்கிரைபர் அடையறதுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா நான் இல்ல, கண்டிப்பா நீங்க தான். நீங்க கொடுத்த ஆதரவு தான். ஒவ்வொரு வீடியோவை நீங்க பார்த்து அதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு நீங்க தொடர்ந்து எனக்கு மோட்டிவேஷன் பண்ணலாம், மேலும் மேலும் நான் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ இந்த சேனல் மூலமா, நம்ம சேனல் மூலமா நீங்க மட்டும் பயன்பெறல. இன்னும் சொல்ல போனா நான் வந்துட்டு உங்களால வந்து நான் நிறைய கத்துக்கிறேன். என்ன அப்படின்னா நிறைய பேர் இங்க கேட்கும்போது நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். நிறைய ஆக்சுவலி படிக்கிறேன். இதுக்காகவே தகவல் நிறைய சேகரிக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா கொடுக்குங்கிறதுக்காக இன்டெப்தா வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது நான் நிறைய கத்துக்கிறேன்னு சொல்ல முடியும் இந்த சேனல் மூலமா. ஓகே. கண்டிப்பா வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய லெவல் ஏறப்போகுது. அப்படின்னு என்னன்னா நம்மளுடைய எப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு சைல்டு போகுது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான நாலேஜ் அக்வயர் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு சைல்டு போகுது. ஓகே. அதே மாதிரி நம்ம சேனல் ஒவ்வொரு வருஷமும் நம்ம சேனலினுடைய வருடம், அதாவது வந்து காலம் ஆக்சுவலி முன்னேறும் போது கண்டிப்பா அந்த காலத்தினுடைய முன்னேற்றத்துக்கு தகுந்தாப்புல நம்மளுடைய நாலேஜ் லெவலும் நம்மளுடைய லேர்னிங் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஓகே. அதுதான் நம்ம கேபிஎல் சென்டர் சேனலுடைய அல்டிமேட் அப்ஜெக்டிவ். அதாவது நாலேஜ் பிளஸ் லேர்னிங் சென்டர் தான் நம்மளுடைய கேபிஎல் சென்டருடைய ஃபுல் நேம். ஓகே. அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரன் பஃபெட்னுடைய ரீசன் கூட ஒரு ஆர்டிகல் நம்ம சேனல்ல போட்டிருந்தோம். ஓகே. அவர் வந்து நம்புற ரெண்டு விஷயம் தான் அவர் வந்துட்டு முழுமையா நம்புறாரு. என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து பவர் ஆஃப் நாலேஜ், இன்னொன்னு வந்துட்டு பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஓகே. இது ரெண்டு தான் இன்னும் சொல்ல போனா அவரோட ஓவரால் சக்சஸ்க்கு காரணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவுக்கு நாலேஜ் நீங்க வளர்த்துக்கிறீங்களோ அந்த நாலேஜ் வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. இன் டர்ம்ஸ் அது மணியா வரப்போகுது. ஓகே. அது எர்லியரா நாலேஜ் கிடைக்கும் போது எர்லியரா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம காம்பவுண்டிங் வரப்போகுது. ஓகே. அந்த விதத்துல நம்ம சேனல் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு உறுதுணையா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே. அந்த மியூச்சுவல் ஃபண்ட பத்தி தான் வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அந்த ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டுடைய பேர் என்ன? ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒன் ஆஃப் த டாப், ஆக்சுவலா என்ன சொல்லலாம், பிளாக்ஷிப் கம்பெனின்னு சொல்லுவாங்க. கம்பெனி வரும்போது அதே மாதிரி அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒன் ஆஃப் த பிளாக்ஷிப் ஃபண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபண்டை கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல அதிகமா ஆல்ரெடி நீங்க படிச்சிருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த ஃபண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஃபண்டை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். ஓகே. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேல்யூ ரிசர்ச்ல லார்ஜ் கேப் ஃபண்டுடைய லிஸ்ட் எடுத்திருக்கேன். அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஈவன் வந்து ரேங்கிங், அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ரேங்கிங் 1 இயர் ரேங்க்ல 2வது இடத்துல இருக்கு. ஓகே. இந்த ரேங்கிங் வந்து ஜெனரலா வந்துட்டு மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ், அதுக்குள்ள உள்ள ஸ்டாக்களுடைய போர்ட்போலியோனுடைய இதை பொறுத்து வந்து மூவ்மெண்ட் பொறுத்து கிட்டத்தட்ட ஏறும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. ஓகே. இதனுடைய ஓவரால் நெட் அசெட்ஸ் வந்து 11,077. இந்த ஃபண்ட் டீட்டெயிலா கிளிக் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகே. அப்படி கிளிக் பண்ணும்போது ஜெனரலா எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயும் 2 ஃபண்ட் இருக்கும். ஒன்னு வந்துட்டு டைரக்ட், இன்னொன்னு வந்து ரெகுலர். ஓகே. நான் இங்க வந்துட்டு டைரக்ட் பிளானுக்கு போறேன். இந்த ஃபண்டினுடைய அடிப்படையான தகவல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் வந்துட்டு ஓவராலா இதனுடைய ஒரு என்ஏவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 36.54. ஓகே. இன்னைக்கு உள்ள என்ஏவி. இந்த என்ஏவி வந்துட்டு மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்தாலும் மூவ் ஆகும். இதுல வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதனுடைய வேல்யூ 1,73,000 ரூபாய். அதே வந்து 10,000 ரூபாய் நீங்க ஸ்லிப் அப்ரோச் பண்ணீங்கன்னா 4,65,000. ஓகே. இந்த ஃபண்ட் என்ன அப்படின்னா லார்ஜ் கேப். ஓவராலா மார்க்கெட் என்ன உங்களுக்கு இருக்கு, நம்ம பல வீடியோல பார்த்திருக்கோம். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த விதத்துல பார்க்கும்போது லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற அப்ரோச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் அப்ரோச் சொல்லலாம். என்ன அப்படி கன்சர்வேட்டிவ் அப்ரோச் அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ்ல வந்து அக்ரெசிவ் இன்வெஸ்டர் இருக்காங்க, அதாவது கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் இருக்காங்க. அதாவது அப்படிங்கும்போது இந்த கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க எனக்கு ரொம்ப வந்துட்டு என்னோட ஃபண்ட் வந்து கீழே இறங்கக்கூடாது, அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ண மணி வந்து கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படிலாம் இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு இந்த ஃபண்ட் வந்து ரொம்ப சூட்டபிளான ஃபண்ட். காரணம் என்னன்னா, மார்க்கெட் ரொம்ப இறங்கும் போது இதுல இன்வெஸ்ட் பண்ற எல்லா மணியுமே வந்து லார்ஜ் கேப்ங்கிறனால மெஜாரிட்டி ஆஃப் த மணி, அதனால உங்களுக்கு வந்து மார்க்கெட் இறங்கும்போது லார்ஜ் கேப் அவ்வளவா கீழே இறங்காது, மிட் கேப் அதிகமா இறங்கும், ஸ்மால் கேப் அதிகமா இறங்கும். இது நம்ம பல வீடியோல பல தகவல்ல சொல்லியிருக்கோம். சரி, ஃபர்தர் டீடைல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் வந்துட்டு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க லம்சம்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 5,000 போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதே நீங்க சிப்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 500 போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இதுல வந்து எக்ஸிட் லோட் 1% இன் ஜெனரல், அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எக்ஸிட் லோட் 1% இருக்கும். இந்த எக்ஸிட் லோட் வந்து நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணீங்கன்னா
1% சார்ஜ் பண்ணுவாங்க. மோர் தென் 1 இயர் ஆன பிறகு 10% கேபிட்டல் வர கிடைக்கிற கெயின்ல வந்து 10% கேபிட்டல் கெயின் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு இது 1% நீங்க இது பண்ணும்போது அதனுடைய கேபிட்டல் கெயின் கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த கெயின் நீங்க வித்ட்ரா பண்ணும்போது தட் வில் பி டாக்ஸ்ட் ஆஸ் பர் த இன்கம் டாக்ஸ் லேப். சரி, மத்த பேசிக் தகவல் என்ன அப்படின்னா, இந்த ஃபண்டை வந்து 2013ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படின்னா 7 வருஷம் ஆச்சு. இந்த ஃபண்டு இன்செப்ஷன்ல இருந்து, அதாவது இது தொடங்குனதுல இருந்து 16.38% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஓகே, சோ ஆவரேஜா மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல 12% எதிர்பார்க்கலாம் சொல்லுவாங்க. இது வந்து அதையும் தாண்டி பெஞ்ச்மார்க் 12% தாண்டி 16.38% கொடுத்திருக்கு. இதனுடைய கம்பாரிசன் வந்து நிஃப்டி ரிஸ்கோமீட்டர் மாடரேட்லி ஹை ரிஸ்கோமீட்டர் அப்படின்னா என்னன்னா, இந்த ஃபண்ட் எந்த ரிஸ்க் சார்ந்தது, செபினுடைய கிளாசிபிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லோ, மாடரேட்லி லோ, மாடரேட் ஹை, சாரி மாடரேட்லி ஹை, மாடரேட் ஹை அப்படின்னு இருக்கு. இது வந்து மாடரேட்லி ஹை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோ ஈக்விட்டி எல்லாமே வந்துட்டு ஹைலி வாலடைல். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹை கேட்டகரி, மாடரேட்லி ஹை கேட்டகரியில வந்திருக்கு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஓப்பன் எண்டட் 11,025 கோடி வந்துட்டு இதனுடைய அசெட். அது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.63 இன் டைரக்ட். ஓகே, இதுல வந்து வேறுபடும் ரெகுலர்ல. ரிஸ்க் கிரேட் ஆக்சுவலி லோ, ரிட்டர்ன் கிரேட் ஹை, டர்ன் ஓவர் 84%. இந்த டர்ன் ஓவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து ஹோல்டிங் வந்து திருப்பி விக்கிறாங்க, வாங்குறாங்க அப்படிங்கறத வந்து காட்டும் இந்த டர்ன் ஓவர் பர்சன்டேஜ். சோ இது மோர் அதிகமாகும் போது 200% சில டர்ன் ஓவர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா, அதிகமா வித்திருக்காங்க, வாங்கிருக்காங்க. பேஸ்ட் ஆன் அந்த ஃபண்ட் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ வச்சு டிசைட் பண்ணுவாங்க. அதிகமா வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுடைய இது ஃபண்ட் வந்துட்டு உங்களுக்கு இதாகுதுன்னா, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் அதிகமா எடுத்திருக்காங்க, போயிருக்காங்க அப்படிங்கிற பேசிஸ்ல இந்த டர்ன் ஓவர் இது வந்து ஒரு இண்டிகேட் பண்ணுது. அதாவது ஃபண்ட் மேனேஜர் வந்து நம்மள அதுல உள்ள போர்ட்ஃபோலியோ வந்து எந்த அளவுக்கு மாத்திட்டு இருக்காரு, கொண்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது விஷயம் வந்து தெரிய வரும். ஓகே, சரி, மத்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா இதுல அசெட் அலோகேஷன் போது மொத்த ஸ்டாக்ஸ் வந்து இதுல இருக்குது 24 ஸ்டாக்ஸ். ஓகே, சோ அதுல ஈவன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87.1% ஈக்விட்டி, டெப்ட் வந்து ஒரு 12.9% வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13% வந்து டெப்ட்லயும் 87% இருக்கு. சோ மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் அப்படிங்கும்போது மோர் தென் வந்து 80% போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டெப்ட் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்காக மார்க்கெட் வந்து இறங்கும் போது இந்த டெப்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ இந்த மொத்த இதுல உள்ள 24 ஸ்டாக்ல டாப் 10 ஸ்டாக்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 62% ஹோல்டிங். டாப் 5 ஸ்டாக்னுடைய ஹோல்டிங் பார்த்தா 39%. ஓகே, டாப் 3 செக்டர்ஸ் பர்சன்டேஜ் 62%. 3 செக்டர்ல மட்டுமே 62% பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நம்ம இங்க 11,000 கோடி மொத்த அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் பார்த்தோம் இல்லையா, அதுல 62%. சரி, இந்த 24 ஹோல்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது என்ன கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தா HDFC பேங்க், பஜாஜ் பினான்ஸ், கோட்டக் மஹிந்திரா, ஐசிஐசிஐ பேங்க், அவனி சூப்பர் மார்க்கெட், தட் இஸ் டிமார்ட், HDFC, இன்ஃபோசிஸ், ஏசியன் பெயிண்ட்ஸ், பஜாஜ் ஃபின்சர், இந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே இந்தியா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், மாருதி சுசுகி இந்தியா, டாடா கன்சல்டன்ட் சர்வீசஸ், பாரதி ஏர்டெல், அல்ட்ராடெக் சிமெண்ட், பந்தன் பேங்க், டைட்டன், டெக் மஹிந்திரா, பிடிலைட், டிவைஸ், லார்சன் அண்ட் டியூப்ரோ, அஸ்ட்ரல், அக்ஷர் பாலிடெக் டெக்னிக், எய்ச்சர் மோட்டார்ஸ், இத்தனை ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதை யார் மேனேஜ் பண்றாங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் ஸ்ரேயஸ் தேவல்கர் அப்படிங்கிறவர். அதாவது வந்து 2016ல இருந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, சக்சஸ்ஃபுல்லா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து இவரோட குவாலிஃபிகேஷன் பிடெக். அது தவிர வந்து இவர் வந்து இதுக்கு முன்னாடி பிஎன்பி பரிபாஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு, ஐடிஎஃப்சி கேபிட்டல், ஜேபி மார்கன் இதுல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இது எதுக்கு அப்படின்னா, ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறது யாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது அந்த ஃபண்ட் மேனேஜர். ஓகே, அப்படின்னா இது எப்படி வந்து உண்மை உங்களுக்கு தெளிவா சொன்னா, ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இந்த இதுல உள்ள போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதுக்கு அந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து அல்டிமேட்டா வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ரிசல்ட் வந்துச்சு 95% அந்த ரிசல்ட்டை கொடுத்தது அந்த ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தது வந்து அந்த போர்ட்ஃபோலியோ உள்ள ஸ்டாக்ஸ். ஓகே, அதை யார் நிர்வகிக்கிறா அப்படின்னா இந்த ஃபண்ட் மேனேஜர். அதே ஸ்கூல்ல எப்படி டீச்சர். ஓகே, சோ அப்ப இந்த டீச்சரும் முக்கியம், அதுக்கப்புறம் அந்த கீழே உள்ள ஸ்டாக்ஸும் முக்கியம். இதையும் தாண்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற அந்த ஸ்கூல் அதுவும் வந்து தலையாய முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா, சோ இந்த மூணுமே வந்து ஒரு கனெக்டட். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு டீச்சர், அந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல டீச்சர் இருந்தா மட்டும் தான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர் தான் நல்லா வந்து ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ண முடியும். எகைன் வந்து எந்த டயத்துல வந்து அந்த டீச்சர் வந்துட்டு அந்த பையனுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கணும், அதை வந்து அவனை எக்யூப் பண்ணணும் எக்ஸாமுக்கு. அதே மாதிரி ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்துட்டு எந்த டயத்துல ஸ்டாக் வாங்கணும், எந்த டயத்துல எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். அதை தாண்டி வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஸ்டாக்ஸ்
எல்லாமே நல்ல ஒரு ஃபண்ட் ஹவுஸாவும் இருக்கணும். ஓகே. சோ அது எப்படி வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சரை தாண்டி ஒரு நல்ல ஒரு ஸ்கூலாவும் இருக்கணும். ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே ஒரு டீச்சர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம், அந்த ஸ்கூல் ஓவரால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு செக்ஷன் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணல, ஒரு ஸ்டாண்டர்ட் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணல, அந்த ஸ்கூல் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதே மாதிரி when it comes to மியூச்சுவல் ஃபண்ட் இது எல்லாத்தையுமே பார்க்கணும். அதாவது ஸ்டாக்கையும் பார்க்கணும், ஃபண்ட் மேனேஜரும் பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த ஃபண்ட் ஹவுஸையும் பார்க்கலாம். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்துட்டு ஒரு தலையாய ஃபண்ட் ஹவுஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா எந்த ஃபண்ட் எடுத்தாலும் ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா டாப் லிஸ்ட்ல வந்துட்டு இருக்காங்க. அது வந்து ஆக்சிஸ் லாங் டர்ம் ஈக்விட்டி ஃபண்டா இருக்கட்டும், இல்ல ஆக்சிஸ் ஆக்சுவலி ப்ளூ சிப்பா இருக்கட்டும், இல்ல ஆக்சிஸ் வந்துட்டு மல்டி கேப்பா இருக்கட்டும், ஸ்மால் கேப் பேங்கிங் அண்ட் பிஎஸ்சி ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே டாப் கேட்டகரியில வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்போதைக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகே. சோ என்ன இதுல ஒரு பாயிண்ட் அப்படின்னா நம்ம ஃபண்ட் மேனேஜர் பத்தி பார்த்தோம். அதனால என்னன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஃபண்ட்ல இருந்து மூவ் ஆயிட்டாருன்னா கண்டிப்பா அது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு கிளாஸ்ல எப்படி ஒரு டீச்சர் வந்துட்டு ரிசைன் பண்ணி போயிட்டாங்கன்னா அதுக்கு அந்த விஷயம் எப்படி பார்க்கப்படுமோ அந்த ஸ்கூலால அதே மாதிரி நீங்க ஃபண்ட்ல இதை பார்க்கலாம். ஓகே. சரி, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 24 இதையும் வந்துட்டு நம்ம ஸ்டாக்கையும் வந்து எடுத்து நான் ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டிருக்கேன். இது காரணம் என்ன அப்படின்னா நான் அதே டயத்துல இந்த ஒரு விஷயம் மூலமா இந்த ஃபண்டை ரிவ்யூ பண்றது மூலமா இந்த ஸ்டாக்ஸையும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இதுதான் நம்மளுடைய பிளஸ் பாயிண்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா வந்து வேற எங்கேயோ ஒரு நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் ஒரு அட்வைசரையோ இல்ல ஒரு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல கேட்டா இந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுப்பா இது எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த ஃபண்டோட பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்க வந்து இது பண்ணிட்டு வந்துருங்க. சோ இந்த ரிட்டர்ன்ஸ் நம்ம சாரி இந்த ரிட்டர்ன்ஸ் நம்ம பாத்துறீங்க வந்துரும். ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கல. இந்த ஃபண்ட் 1 இயர்ல 23.35% கொடுத்திருக்கு, 3 இயர்ஸ்ல 19.96, 5 இயர்ஸ்ல 12.48, 16.85. இப்போ நீங்க ஒரு ஃபண்ட் ஹவுஸ்ல போய் ஒரு ஃபண்ட் எடுங்க அப்படின்னா இந்த ஆக்சிஸ் மியூச்சுவல் நல்ல ஃபண்ட் கொடுங்க, இந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்து 23.35% ரிட்டர்ன்ஸ் பார்த்து கொடுத்துருவாங்க, நீங்க எடுத்துருவீங்க. ஓகே. சோ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஆல்ரெடி ஸ்டாக்ல வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல அனலைஸ் பண்ணிட்டு இருக்கனால நமக்கு அந்த நாலேஜ் இருக்கனால அவங்க வந்து 23-35% கொடுத்தாங்கன்னா அது கொடுத்தது யாருன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. அந்த டீச்சர் வந்து நடத்தினாங்க, கிளாஸ் நடத்தினாங்க, அதை தாண்டி வந்து ரிசல்ட் கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இங்க வந்து இந்த 23-35% கொடுத்து இந்த ஸ்டாக்ஸ், அப்ப அந்த ஸ்டாக்ஸ் தகுதியான ஸ்டாக்ஸா அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம். அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்கையும் இண்டிவிஜுவலா இன்வெஸ்ட் பண்ணா நமக்கும் ஒரு ஃபில்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபில்டர்ஸ் இங்க அப்ளை பண்ணோம்னா அந்த ஃபில்டர்ஸ்ல இந்த ஸ்டாக்லாம் வருதா அப்படிங்கறத பார்ப்போம். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணிருக்கேன், எங்கெங்கெல்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணிருக்கோம் அதெல்லாம் நம்ம ஃபில்டர்ல மீட் ஆகல, அதை தாண்டி இவங்க ஏன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ அதை நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டா வந்து பேங்கிங் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நான் ஃபில்டர் அப்ளை பண்ணி காட்டுறேன். சோ HDFC பேங்க், அதுக்கப்புறம் கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பந்தன் பேங்க், இதெல்லாம் வந்து இவங்க பேங்க்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த பினான்சியல் மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து ஆல்பபெட்ல ஆர்டர் பண்ணனா பினான்சியல் இங்க பாருங்க, இதெல்லாம் பினான்சியல். அதை தவிர பேங்க் இல்லாம இதுல வந்து NBFC வந்துட்டு பஜாஜ் பினான்ஸ், அதுக்கப்புறம் வந்து HDFC, அதாவது HDFC ஹவுசிங் லோனு, பஜாஜ் பின்சர் இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இதாச்சா. அதுக்கப்புறம் என்னென்ன கேட்டகரி எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி, NNPA அப்படிங்கிறது நெட் ஆக்சுவலி நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் இது ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் பேங்கிங் பேங்க்ஸுக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஜெனரலா இண்டஸ்ட்ரீஸ், கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங், டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ ஆல்வேஸ் ஷுட் பி லெஸ் தென் 1, அதை தாண்டி இருக்கிறது எல்லாமே நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் ரெண்டுல. பீட்டா வந்துட்டு இட் ஷுட் பி லெஸ் தென் 1, லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இண்டிவிஜுவலா செலக்ட் பண்ணா ஹை பீட்டா இருக்குன்னு அப்படின்னா வாலட்டில் அதிகம் அப்படிங்கிறது அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு 1.46 ஐசிஐசிஐ பேங்க்னா மார்க்கெட்டை விட 1.5 மடங்கு இது மூவ் ஆகும்னு அர்த்தம் ஐசிஐசிஐ பேங்க். சோ எப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஹை பீட்டா அதிகமா இருக்கணும், அதெல்லாம் நியூஸ்ல அதிகமா அடிபட்டதுனால தான் அந்த ஹை பீட்டா ஜென்ரேட் ஆகுது. ப்ரொமோட்டர் நம்ம வந்து நம்மளோட ஃபில்டர் என்ன அப்படின்னா எபோவ் 50% உள்ளதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனிஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா. அப்படின்னா பிலோ 50 எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. சோ பிலோ 50ல வந்து மத்த பராமீட்டர்ஸ் நம்ம பார்க்கணும். எபோவ் 50 தான் ஒன் ஆஃப் த பராமீட்டர் வந்து நமக்கு ஒரு வேல்யூ அடிஷன். அதே மாதிரி பிளட்ஜிங் எடுத்து 5% மேல வந்துட்டு இருக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது டிசிஎஸ் மட்டும் இங்க 2.994 இருக்கு. இது ஒன்னும் ஒரு பிளட்ஜிங் வந்து இஷ்யூ கிடையாது. மத்த எல்லாமே பிளட்ஜிங் வந்துட்டு 0. ஏன்னா பிளட்ஜிங் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே. ஹோல்டிங் எடுத்துட்டா இவங்க வந்து அதிகமான ஹோல்டிங்ஸ் மொத்தம் 11,000 கோடி பிரிச்சா 9-10% கிட்டத்தட்ட HDFC பேங்க் மட்டுமே வச்சிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறமா 1018 கோடி HDFC மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த சைட்ல உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்திருக்கேன். சோ இங்க வந்து இவங்க வந்து நம்மளோட ஃபில்டர் பிரகாரம் இவங்க வந்து குவாலிட்டி அசெட் குவாலிட்டி உள்ள ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணிருக்காங்களா? எஸ், செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல அசெட் குவாலிட்டி இல்லாத ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் பார்த்தா அது வந்துட்டு பாரதி ஏர்டெல். ஓகே. இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் அனலைசிஸ் பண்ணும்போது ஸ்டாக் அனலைசிஸ்க்கு உங்களுக்கு பயன்படும். சோ ஏன் பாரதி ஏர்டெல் இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா பாரதி ஏர்டெல் ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் ஆயிட்டு இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து நிக்குது. அப்படின்னா இந்தியால வந்து 2 டாப் கம்பெனிஸ் தான் இருக்கு, ஒன்னு ஜியோ, இன்னொன்னு பாரதி ஏர்டெல். அந்த அளவுக்கு பொசிஷனா இருக்கு. அப்படின்னா இது ஒரு ஏணியினுடைய முதல் படியில இருக்கு. இது கண்டிப்பா ஏணியினுடைய மேல் படிக்கு
போகும் அப்படிங்கிற அடிப்படையில் ஃபண்ட் மேனேஜர் எடுத்திருக்காரு. ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டினுடைய ஷேர் பொசிஷன் அப்படி இருக்குது. பாரதி ஏர்டெலுக்கு நல்ல ஒரு பொசிஷன் இருக்கு. ஸோ நல்ல growth இருக்கும் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. ROI பார்த்தா வந்துட்டு இது பாஸ்ட் வந்து கம்மியா இருக்கு, இனிமே இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து 1.57 அப்படிங்கிறது பார்த்தா பாரதி ஏர்டெலுடைய டெப்ட் டு ஈக்விட்டி இது வந்துட்டு அதிகமா இருக்கு, ஒரு மடங்கு மேல அதிகமா இருக்கு. இருந்தாலும் ஃபண்ட் மேனேஜர் செலக்ட் பண்ணிருக்க ஒரே ரீசன் என்னன்னா இது மேல வரும் அப்படிங்கிறது. வேற வந்து பஜாஜ் பினான்ஸ்ல பாத்தீங்கன்னா 3.82, அதுக்கப்புறம் HDFC 3.77. இதுல டெப்ட் ஈக்விட்டி அதிகமா இருக்கு பஜாஜ் பினான்ஸ். ஏன் அப்படின்னா இவங்க NBFC தங்களுடைய பணத்தை போட்டு இவங்க இது பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இவங்க வந்து கடனும் வாங்குவாங்க. சோ இவங்க பேங்க் கிடையாது. ஒரு பேங்க் வந்து ஒரு ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்கன்னா நம்மளோட பிக்ஸட் டெபாசிட் எடுத்து நம்ம கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இதே ஒரு NBFC முத்தூட் பினான்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்களோட ஓன் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்க கடனும் இருக்கும், ஓன் பணமும் இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அதிகமா இருக்கலாம், தவறில்லை. அதை மத்தவங்களை கம்பேர் பண்ணி மத்த பேராமீட்டர்ஸ் கம்பேர் பண்ணி அவங்களோட கேபிட்டல் எஃபிஷியன்டா யூஸ் பண்ணா கண்டிப்பா அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, வேற எங்கெல்லாம் வந்து இது இருக்கு பாத்தீங்கன்னா, இதை வந்து நான் ஒவ்வொருதா வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணா, சோ இது எல்லாமே வந்து அசெட் குவாலிட்டி மூலமாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாமே கிரீன் அண்ட் எக்ஸலன்ட்ல இருக்கு. ஓகே, எக்ஸப்ட் பாரதி ஏர்டெல். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்ன விஷயம் தெரியும்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதிகமா உள்ள ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இதெல்லாம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. வாரன் பஃபனுடைய லாஸ்ட் வீடியோல என்ன சொன்னா, மோர் தென் 20% இட்ஸ் ஒண்டர்ஃபுல் பிசினஸ். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த ஸ்டாக்ல உள்ள ஒண்டர்ஃபுல் பிசினஸ் எல்லாம் எதுன்னு எடுத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே, டாடா கன்சல்டன்சி, இன்ஃபோசிஸ், ஏசியன் பெயிண்ட்ஸ், பிடிலைட் இண்டஸ்ட்ரி, டாடா டைட்டன் கம்பெனி, பஜாஜ் பினான்ஸ், ஈச்சர் மோட்டார்ஸ், இதெல்லாம் வந்து மோர் தென் 20%. அவனி மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட், டெக் மஹிந்திரா, அவனி சூப்பர் மார்க்கெட், டிமார்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும், அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வேற தகவல் என்னன்னா, ப்ரமோட்டர்ஸ் வந்து 50% மேல உள்ளவங்க அப்படின்னு பார்த்தா இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. சோ இது இப்போ கிராஜுவலா வந்துட்டு இவங்க வந்து கண்டிஷன் கொடுத்திருக்காங்க செபில. அது பிரகாரம் அவனி வந்து இப்ப ரீசனா வந்து QIP போட்டு வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு மூவ் பண்ணாங்க ஷேர்ஸ். இது வந்து குறையும். இப்போ உள்ள கண்டிஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா, இப்போ உள்ள சினாரியோ பிரகாரம் 80% வச்சிருக்காங்க. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா 50க்கு மேல உள்ள கம்பெனிஸ் எல்லாம் இதெல்லாம். ஓகே, ரிலையன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்துஸ்தான் யூனிலிவர், மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா MNC கம்பெனிஸ் எல்லாம் மோர் தென் 50% வச்சிருக்காங்க. ஓகே, சோ பிளட்ஜிங் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, ஹோல்டிங் பார்த்தாச்சு. ஓகே, சோ இதுல இந்த ஆக்சிஸ் ஃபண்ட் ரிவ்யூ பண்ண மூலமா நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதை மட்டுமே வந்து ஃபண்டை மட்டுமே ரிவ்யூ பண்ணல, அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கையும் ரிவ்யூ பண்ணிருக்கோம். இது வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் வந்து உங்களுடைய நீங்க தனிப்பட்டு அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபண்டை எடுக்கும்போது அந்த ஃபண்ட்ல உள்ள ஃபண்டை பார்க்கும்போது, அதாவது ஸ்டாக்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது மூலமா வந்து ஸ்டாக்ஸ் நீங்க சோர்ஸ் பண்ணலாம். எகைன் வந்து அதுக்கான காரணம் பார்க்கணும். ஓகே, நீங்க வந்து நம்ம பல வீடியோல சொல்லியிருப்போம் ஏன் வந்துட்டு பேங்கிங் அதிகமா வந்து ப்ரிஃபர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை அதிகமா இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ கொண்டு வரது யாருன்னா FIDI தான். ஸோ இதுல இருந்து பாருங்க, FI அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்க இந்த ஃபண்ட்ல பார்த்தா வந்துட்டு ஃபினான்சியல்ஸ். ஓகே, ஸோ அது மூலமா தெரியும் உங்களுக்கு எந்தெந்த செக்டர்லாம் வந்து லாங் டேர்ம்ல வெல்த் கிரியேட்டர் அப்படின்னு பார்த்தா, நான் பல தடவை சொன்ன மாதிரி பினான்சியல் செக்டர், அதுக்கப்புறம் FMCG நம்ம கூட பார்த்தோம், அவனி சூப்பர் மார்க்கெட், அதுக்கப்புறம் வந்துட்டு நெஸ்லே, இந்துஸ்தான், இது எல்லாமே வந்து இதுல பிரிடாமினண்டா கன்சிடர் ஆயிருக்கு. ஓகே, சோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கு. சோ ஓவரால் புட் த சம்மரி. ஓகே, இந்த ஃபண்டை பத்தி சம்மரி போட்டா, இது ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட். இது ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட். லார்ஜ் கேப் ஃபண்டுங்கும் போது அதிகமா வந்துட்டு உங்களுக்கு இறங்காது. இது வந்து ஒன் ஆஃப் த டாப் ஆக்சுவலி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் லார்ஜ் கேப் ஃபண்ட். கண்டிப்பா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் வந்துட்டு கன்சர்வேட்டிவ் இருக்காங்களோ அவங்களாம் வந்து இதுல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபண்டும் வந்துட்டு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு above 10% வந்துட்டு இருக்கும். ஓகே, சோ அது ஒரு விஷயம். அதை தவிர இதுல ஓவராலா நம்ம பார்த்த ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ அனலைசிஸ் பிரகாரம் எல்லாமே வந்துட்டு நல்ல அசெட் குவாலிட்டி உள்ள ஸ்டாக்ஸ். அதுல ஒரு ஸ்டாக் மட்டும் தான் பாரதி ஏர்டெல் தான் இருக்கு. பட் அதுவும் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் growth பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. அதனால பயப்படணும் அவசியம் இல்லை. அதனால ஓவராலா இந்த ஈவன் வந்துட்டு வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் பிரகாரம் இது வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் ஃபண்ட். அதனால இந்த ஃபண்டை வந்து நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ இந்த வீடியோ மூலமா கொடுத்துருக்க தகவல் வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு பயனுள்ளதா இருக்கும். சோ இன்னைக்கான Q&A கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் தி எக்ஸிட் லோட் ஆஃப் ஆக்சிஸ் ப்ளூ சிப் மியூச்சுவல் ஃபண்ட்? இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம், இந்த ஃபண்ட்ல இருந்து நீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ண பிறகு ஒரு வருடத்துக்குள்ள எடுத்தா எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து AMC கம்பெனி உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பதில வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது மட்டும் இல்லாம வேற தகவல் தேவைப்பட்டாலும் கீழே வந்து நீங்க பதிவு பண்ணலாம். கண்டிப்பா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்பொழுதும் போல ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.